நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2.1.7ல் அலக்ட்ரோபிசம் இன் பி பிளாக் எலமெண்ட்ஸ். ஸோ இது 2 மார்க்கில் கேட்பாங்க. ஓகேவா, 5 மார்க்கில் கேட்டால் இது ஃபுல்லாக எழுதலாம், ஜென்ரலாக கேட்டால் எழுதலாம். ஓகேவா, இண்டிவிஜுவலாக கார்பனோட அலக்ட்ரோபிசம் மட்டும் 5 மார்க்காக கேட்பாங்க. நம்ம அது டீட்டெயிலாக லெசனோட எண்டில் பார்க்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ், லாஸ்ட்டில் பார்க்கலாம். இப்போ 2 மார்க் கொஷின்ஸ்க்கு எப்படி எழுதுறது, ஜென்ரலாக கேட்டால் எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம். வாட் இஸ் அலக்ட்ரோபிசம் இன் பி பிளாக் எலமெண்ட்ஸ். ஓகேவா, பாருங்கள், டிஃபைன் அலக்ட்ரோபிசம்னு கேட்கலாம். அலக்ட்ரோபிசம் அப்படின்னா allotropes. Okay, some elements exist in more than one crystalline or molecular form in same physical state. Same physical state na solid, liquid, gas. இப்போ சாலிட்லேயே ஒரு எலமெண்ட் டிஃப்ரெண்ட் ஃபார்மில் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சரில் இருந்துச்சுன்னா அதுதான் அந்த எலமெண்ட்டோட அலக்ட்ரோபிசம். இப்போ கார்பன் பார்த்திங்கன்னா கார்பன் இன் a physical state a solid state. கார்பன் எக்ஸிஸ்ட் இன் allotropes பாருங்கள், டைமண்ட், கிராஃபைட், கிராஃபீன்ஸ், ஃபுல்லரீன்ஸ், கார்பன் நேனோ டியூப்ஸ். ஓகேவா, இப்போ கார்பன் வந்து சேம் ஃபிசிக்கல் ஸ்டேட்டில் இந்த மாதிரி டைமண்ட், கிராஃபைட், கிராஃபீன்ஸ், ஃபுல்லரீன்ஸ், கார்பன் நேனோ டியூப்ஸ் அப்படிங்கிற டிஃப்ரெண்ட் ஃபார்மில் இருக்குது. இதுதான் அலக்ட்ரோபிசம், கார்பனோட அலக்ட்ரோபிசம். Okay, so what is allotropism அப்படின்னா some element exist in more than one crystalline or molecular form in same physical state. Okay, carbon exists as diamond and graphite. The phenomenon is called as allotropism. Okay, and different form of the element is called allotropes. இந்த ப்ராப்பர்ட்டிஸை அலக்ட்ரோபிசம்னு சொல்லுவோம். அங்கே இருக்கிற டிஃப்ரெண்ட் ஃபார்ம் ஆஃப் த எலமெண்ட் வந்து அலக்ட்ரோப்ஸ். ஓகேவா, பாருங்கள், அலோ மீன்ஸ் அனதர், ட்ரோப் மீன்ஸ் சேஞ்ச். ஓகேவா, ஒன் எலமெண்ட் டிஃப்ரெண்ட் ஃபார்மில் இருக்கிறது தான், டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சரல் கிறிஸ்டலைன் ஃபார்மில் இருக்கும் ஆர் மாலிகுலர் ஃபார்மில் எக்ஸிஸ்ட் ஆகும் இன் சேம் ஃபிசிக்கல் ஸ்டேட். திஸ் இஸ் கால்ட் அலக்ட்ரோபிசம். Okay, those elements are called allotropes. Okay, பாருங்கள், ஜென்ரலாக அலக்ட்ரோபிசம் டிஃபைன் வாட் இஸ் அலக்ட்ரோபிசம், ரைட் எக்ஸாம்பிள் அப்படின்னு கேட்டாங்கன்னா some elements exist in more than one crystalline or molecular form in same physical state அப்படின்னு போட்டுக்கோங்க. கார்பன் exists as diamond and graphite. The phenomenon is called as allotropism. டிஃப்ரெண்ட் ஃபார்ம் ஆஃப் த எலமெண்ட் இஸ் கால்ட் allotropes அப்படின்னு போட்டு முடிச்சுருங்க. இண்டிவிஜுவலாக அலக்ட்ரோபிசம் இன் பி பிளாக் எலமெண்ட்ஸ், எக்ஸ்பிளைன் த அலக்ட்ரோபிசம் இன் பி பிளாக் எலமெண்ட்ஸ்ன்னு 5 மார்க்கில் கேட்டால், டோட்டல் ஜென்ரலாக கேட்டால் இது ஃபுல்லாக எழுதலாம். இண்டிவிஜுவலாக ரைட் த அலக்ட்ரோபிசம் ஆஃப் போரான், ரைட் த அலக்ட்ரோப்ஸ் ஆஃப் கார்பன் அப்படின்னு இண்டிவிஜுவலாக கேட்டாங்கன்னா ஒரு எலமெண்ட்டோட அலக்ட்ரோப்ஸை இண்டிவிஜுவலாக படிச்சுக்கோங்க, இண்டிவிஜுவலாக எழுதணும். Write the allotropes of carbon. Write the allotropes of boron அப்படின்னு கேட்பாங்க. ஃபஸ்ட்டு போரானோட அலக்ட்ரோப்ஸை பார்க்கலாம். என்னென்ன அலக்ட்ரோப்ஸ் இருக்குன்னா அமார்பஸ் போரான், ஆல்ஃபா ரோமோஹீட்ரல் போரான், தேர்ட் ஒன் பீட்டா ரோம்போஹீட்ரல் போரான், காமா ஆர்த்தோ ரோமோபிக் போரான், ஆல்ஃபா டெட்ராஹோட்டல் போரான், பீட்டா டெட்ராஹோனல் போரான். ஓகே, இது வந்து போரானோட அலக்ட்ரோப்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு கார்பனோட அலக்ட்ரோப்ஸ் படிச்சுக்கோங்க. டைமண்ட், கிராஃபைட், கிராபீன்ஸ், ஃபுல்லரீன்ஸ், கார்பன் நேனோ டியூப்ஸ். நெக்ஸ்ட்டு சிலிக்கானில் பார்த்தீங்கன்னா அமார்பஸ் சிலிக்கான், கிறிஸ்டலைன் சிலிக்கான். ஜெர்மானியம் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா ஜெர்மானியம், பீட்டா ஜெர்மானியம். ஓகே, த allotropes of tin is grey tin, white tin, rhomic tin, sigma tin. Okay, phosphorus, allotropes of phosphorus, white phosphorus, red phosphorus, scarlet phosphorus, violet phosphorus, black phosphorus. அடுத்து arsenic, allotropes of arsenic.
ஆர்சனிக்கோட அலக்ட்ரோப்ஸ் பாருங்கள். எல்லோ ஆர்சனிக், கிரே ஆர்சனிக் அண்ட் பிளாக் ஆர்சனிக். ஓகே, நெக்ஸ்ட்டு ஆன்டிமனி. Allotropes of antimony: blue white antimony, yellow and black antimony. Okay, allotropes of oxygen: dioxygen O2 and ozone O3. Okay, sulfur: rhombus sulfur, monoclinic sulfur. Selenium: red selenium, grey selenium, black selenium, monoclinic selenium. Okay, next allotropes of tellurium: amorphous tellurium, crystalline tellurium. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? இண்டிவிஜுவலாக மேக்ஸிமம் 1 மார்க்கில் தான் கேட்பாங்க ஸ்டூடெண்ட்ஸ். 2 மார்க்கில் கேட்டாங்கன்னா அலக்ட்ரோபிசம், டிஃபைன் அலக்ட்ரோபிசம், ரைட் அண்ட் எக்ஸாம்பிள் தான் கேட்பாங்க. அதை மட்டும் படிச்சுக்கோங்க. 5 மார்க்கில் கார்பனோட அலக்ட்ரோப்ஸ் மட்டும் இண்டிவிஜுவலாக 5 மார்க்காக கேட்பாங்க. அதை ரிமைனிங் கிளாஸில் பார்க்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ், இது வரைக்கும் பி பிளாக்ல நடத்தின எல்லா கொஷின்ஸையும் தரவாக படித்து நீட்டாக எழுதுங்க.